இந்திய அணி அடுத்ததாக இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த நிலையில் இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மாபெரும் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி விளையாடியது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 45 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியின் முதல் 3 பேட்ஸ்மேன்கள் வரிசையாக சதம் அடித்தனர். துவக்க வீரர் ஜாக் ரவுலி 124 ரன்கள் எடுத்தார். பென் டக்கெட் 140 ரன்களும், ஓலி போப் 171 ரன்களும் எடுத்தனர். அதன் பிறகு ஜோ ரூட் 34 ரன்களும், ஹாரி புரூக் 50 பந்துகளில் 58 ரன்களும் சேர்த்தனர். பென் ஸ்டோக் 9 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அத்துடன் இங்கிலாந்து அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. அந்த அணி 6 விக்கெட்கள் இழப்பிற்கு 565 ரன்கள் எடுத்திருந்தது. அதனை அடுத்து ஆடிய ஜிம்பாப்வே அணியும் முதலில் 265 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் பெற்றது. முதல் இன்னிங்ஸில் அந்த அணியின் துவக்க வீரர் பிரையன் பென்னட் 139 ரன்கள் அடித்திருந்தார். அவரது சதம் மட்டுமே ஜிம்பாப்வே அணிக்கு ஆறுதலாக அமைந்தது. அடுத்து ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய ஜிம்பாப்வே அணி இந்த முறை 255 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஷான் வில்லியம்ஸ் 88 ரன்களும், சிக்கந்தர் 60 ரன்களும் எடுத்திருந்தனர். இதனை அடுத்து இங்கிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 45 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஷோயப் பஷீர் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். அவர் முதல் இன்னிங்ஸில் 16.4 ஓவர்கள் வீசி 62 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் 18 ஓவர்களில் 81 ரன்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதையடுத்து ஆட்டநாயகன் விருதையும் அவரை வென்றார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.